நிறைய தருணங்களில் இவரை நினைத்திருக்கிறேன், நிறைய இடங்களில் இவரை பேசியிருக்கிறேன். பாகிரசாருக்கும் அவரை நல்லா தெரியும். யாருடைய வாழ்க்கை எப்படி எப்பொழுது மாறும் என்று யாருக்கும் தெரியாது. வாழ்க்கை அது போகிற சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை இழுத்துக் கொள்கிறது. ஐகான் ஆஃப் சினிமேட்டிக் எக்ஸலன்ஸ் விருதை பெறப்போகிற அந்த மனிதரை பற்றிய அதை நடித்து உயிரோட்டமாக மாற்றியவர் ஒரு நடிகர் மட்டுமல்ல, உண்மையை திரையில் பேச துணிந்த கலைஞர். ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, சமூகத்தில் மறைக்கப்பட்ட கதைகளை உலகறிய செய்த படைப்பாளி. ஒரு சாதாரண மனிதனின் குரல் மட்டுமல்ல, ஒரு போராட்டத்தின் சின்னம். ஆட்டோ சந்திரன் எம். சந்திரகுமார். அவரது எழுத்து மற்றும் நடிப்பு சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வு. அவரது அர்ப்பணிப்பு, தைரியம், படைப்பாற்றல் மற்றும் சமூக பங்களிப்பை விருதை பெற வருகிறார் அன்பண்ணன் ஆட்டோ சந்திரன் அவர்கள், சந்திரகுமார் அவர்கள். பாருங்க, 10வது டிராப் அவுட்டு, ஆட்டோ டிரைவராக இருந்தவர். ஆந்திராவில் தவறான ஒரு விஷயத்துக்காக தவறுதலாக இவரை புரிஞ்சுக்கிட்டு சிறைக்கு சென்றவர். அதை லாக்அப்னு நாவலாக எழுதியிருந்தார். அந்த நாவலை படித்தார் வெற்றிமாறன் சார். அது விசாரணை என்கிற படமாக வந்தது. ஒரு எழுத்து மட்டும்தான் சராசரி மனிதனுடைய வழியை காண்பிக்கும், அரசாங்கத்தினுடைய அநீதிகளை சொல்லும், யார் நல்லவர்கள் என்பதை கண்ணாடி போல காண்பிக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா சூரியன் எஃப்எம்மோட ஆர்ஜேன்னு சொல்றதா இல்லை இவங்க ஆர்ஜே கார்மியான்னு சொல்றதா? அப்படிலாம் நாங்கள் சொல்லக்கூடாது. நாங்கள் இவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். அதுபடி தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐகான் ஆஃப் சினிமாட்டிக் எக்ஸலன்ஸ் விருதை பெறுகிறார். யார் அவர் என்பதை பார்த்து விடுவோம். ஒரு காணொளி உங்களுக்காக. ஒரு குரல், அது வெறும் ஒளி அல்ல, ஒரு அன்பான மாமியின் பாசம். சுசி மாமி என்றாலே நகைச்சுவையிலும் நெகிழ்ச்சியிலும் நேர்களை இணைக்கும் திறன் கொண்டவர். சாதாரண உரையாடலையும் சிறப்பு தருணமாக மாற்றும் மந்திரம் கொண்டவர். ஐகானிக் வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் விருதை பெறுவதற்காக இனிய குரலுக்கு சொந்தக்காரர் சுசி மாமி, ஆர்ஜே காருண்யா. படைப்பாற்றல் மற்றும் நேர்களின் இதயத்தில் பதித்த பாச பிணைப்பை கௌரவிக்கும் வகையில் சூரியன் எஃப்எம்மின் ஆர்ஜே காருண்யா அவர்களுக்கு இவ்விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். ஒரு பலத்த கைதடல் ஆர்ஜே காருண்யா அவர்களுக்கு, நம்முடைய சுசி மாமி அவர்களுக்கு ஐகானிக் வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் விருதை கொடுத்து கௌரவிக்கிறது ரத்னம் கல்வி குழுமம். ஐகானிக் வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்.